பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னா, இது மென்சுரேஷன் டாபிக்லயும் நம்ம எடுத்துக்கலாம். ரேஷியோ டாபிக்லயும் எடுத்துக்கலாம். மென்சுரேஷன் படி நீங்க விட்டுட்டாங்களே, இது ரேஷியோல அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. இத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப இதுல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, கோன், ஹெமிஸ்பியர், சிலிண்டர் இந்த 3 ஷேப்பையும் ஒரு ஈக்குவலான ஏரியாவுல ஒரு இது மேல நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு சேம் ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 3த்தையும் குடுத்துட்டு இதுக்கு சேம் ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த 3த்தோடைய ரேஷியோ கேட்குறாங்க. இந்த ரேஷியோ எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, வால்யூம்க்கு தான் ரேஷியோ கேட்குறாங்க. இப்ப இது எப்படி போடலாம் அப்படின்னா, இப்ப சேம் ஏரியா, சேம் ஹைட்ன்னு சொல்ட்டாங்க. இப்ப ஏரியா சேம்னா அதோட ரேடியஸ் ஈக்குவலா தான் இருக்கும் 3த்துக்குமே. ஏன்னா ஈக்குவலான பேஸ்ல தான் நிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ் ஈக்குவல். இப்ப இதோட கோன், ஹெமிஸ்பியர், சிலிண்டர் இது 3த்தோட வால்யூம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோனுக்கு 1/3 πr²h, ஹெமிஸ்கொயருக்கு 2/3 πr³, சிலிண்டர் πr²h. இப்போ 3த்தையும் எடுத்துக்குவோம். 3 ஃபார்முலாலையும் இப்போ பையை கேன்சல் பண்ணிடலாம். பைன்றது சேமா இருக்கு. பையை கேன்சல் பண்ணிட்டா 1/3 r²h, 2/3 r³ r²h அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரேடியஸ் ஈக்குவல் டு ஹெச் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்கள, அதனால ஹெச் இருக்கிற இடத்துல நம்ம ஆர் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ r³ ஆயிடும். இங்கே ஆல்ரெடி r³ இருக்கு. இப்போ இங்கே r² × r³ அப்படின்னு வந்துடும். இப்போ எல்லா r³ நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா, இங்கே 1/3 2/3 1 தான் இருக்கும். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 1:2:3 அப்படின்னு வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.